நம சிவாய. ஓம் 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 நம சிவாய. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். இந்த பதிவில் நாம் 7ஆம் திருமுறையிலிருந்து சுந்தரர் தேவாரத்திலிருந்து திருக்கோடி குழகர் என் ஆலயத்தில் எழுதப்பட்ட 10 திருமுறை பாடல்கள் பற்றிய விவரங்களை பார்க்கலாம். அதில் முதல் பாடலை தெளிவாக சொல்ல முயற்சிக்கிறேன். இந்த கோடியக்கரை அப்படிங்கிற வார்த்தை எங்களுக்கு கொஞ்சம் பழகிய வார்த்தை. ஏன்னா 1950 முதல் 1954 வரை கல்கி வார இதழில் பேராசிரியர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவல் இந்த பெயரை தமிழகமெங்கும் தமிழ் பேசும் மக்கள் வாழும் உலகமெங்கும் பரவ வைத்தது. அந்த கோடியக்கரை வந்தியத்தேவன் அப்படிங்கிற பேரெல்லாம் ரொம்ப ஃபெமிலியர் நேம்ஸாக இருந்துச்சு. அப்புறம் கோடியக்கரை பற்றி பார்க்க ஆரம்பிப்போம், படிக்க ஆரம்பிப்போம். பொன்னியின் செல்வன் வந்த விஷயம்லாம் ஒரு 4 வருஷத்துக்குள்ளே, அதுக்கு முன்னாடியிலிருந்தே படிக்கிறவங்க, பொன்னியின் செல்வன் நாவல் படித்தவங்க, நான் சொன்னது திரைப்படத்தை, நாவல் படித்தவங்க எல்லாமே என்னென்னா அந்த கோடியக்கரைங்கிறவ, ஏன்னா அந்த இடத்துல நிறைய திருப்பு முனைகள், முக்கியமான சம்பவங்கள் நடக்கிற மாதிரி அவர் கதை புனைந்திருப்பார். அதனால் 1950 to 1954 அந்த ஸ்பேனில் கல்கி வார இதழில் வாரம் வந்த தொடர், அது சரித்திர தொடர். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, 1955 1955 அது ஒரு புத்தக வடிவில் வந்தது. இப்போ அந்த இடத்த நீங்கள் சும்மா மனசில் வச்சுங்க. சமீபமாக அந்த அறிமுகமானவங்களுக்கு அந்த இடத்த நீங்கள் மனசில் வச்சுட்டு நம்ம இங்கே வந்துடுவோம். ஒரு கடற்கரை, ஒரு சிவன் கோயில். எப்படிப்பட்ட கடற்கரை? ஆரவாரிக்கும் அலைகள் வீசும் கடற்கரை. அடிக்கடி பேரலைகள்லாம் வருது, தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குடியிருந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்க, பின்வாங்கி நிலத்துக்குள்ளே போயிடுறாங்க, நிலப்பரப்புக்குள்ளே தள்ளி போயிடுறாங்க. இந்த நேரம் பார்த்து தானே ஆளாள சுந்தரமூர்த்தி நாயனார் அங்கே வரணும். அவர் சும்மாவே உருகிறவரா, அவர் பார்த்துட்டு அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உடனடியாக ஒரு பதிகம் பிறக்குது. அது 7ஆம் திருமுறை 32வது பதிகம். திரு கோடி குழகர். கடிதாய் கடற்காற்று வந்து எற்ற கரைமேல். கடிதாய் கடற்காற்று, கடற்காற்று வேகமாக வீசுது, வந்து எற்ற, இந்த எத்துறதுன்னு சொல்லுவாங்க. தலையில் எதுக்கடா தலையில் அவனை தட்டுறது மாதிரி, தட்ட கரைமேல். கரைமேல் குடியிருந்த ஜனங்கள் எல்லாம் அயலே இருந்தால் குற்றமாமோ, பக்கத்தில் இல்லாமல் தள்ளி போயிட்டாங்களப்பா அவனை விட்டுட்டு, தனியாக விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி. அயலே குடிகள் அயலே இருந்தால் குற்றமாமோ. இப்போ இந்த மாதிரி நீ தனியாக கடற்கரையில் இருக்கிறது, கோயில் கொண்டிருக்கிறது, உனக்கு அர்ச்சனை எல்லாம் செய்வதற்கு ஆட்கள் இல்லாமல், அதாவது உன்னை வணங்க மனிதர்கள் நம்பி வராமல் ஊருக்குள்ளே ரொம்ப தள்ளி போயிட்டாங்களே நிலப்பரப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3வது வரியும் 4வது வரியும். இப்போ இந்த மாதிரி காட்சியை நான் பார்க்க வேண்டியிருக்கே அப்படின்னு அவர் கவலைப்படுறார். கொடியேன் கண்கள் கண்டன, யார்கிட்ட சொல்கிறாரு? அதாவது கோடியக்கரை குழகீர் அந்த சிவன்கிட்ட சொல்கிறார். அடிகேல் 4வது வரி, உமக்கு ஆர் துணையாக இருந்தீர். உமக்கு ஆர் துணை அப்படின்னு ஆரம்பித்து இப்படி இருக்கிற, தனியாக இருக்கிற அப்படின்னு முடிக்கிறார். அடிகேல் உமக்கு ஆர் துணை. ஏன்னா சிவன் இருக்கார் அப்படின்னாலே பக்கத்துலேயே சரிபாதியாக பார்வதி அம்மா இருப்பாங்க. அதனால் அடிகேல் உமக்கு ஆர் துணையாக இருந்தீர். அதாவது நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், வழிபடுறோம், திருநீர் வச்சுக்கிறோம், வெளியில் வந்துடுறோம், அடுத்த வேலையை பார்க்குறோம். அப்படி இல்லாமல்
அந்த கோயிலுடைய சூழ்நிலை மற்ற எல்லா விஷயங்களையும் மனதில் உள்வாங்கி கொண்டு இறைவனுக்காக வேதனைப்பட வருத்தப்பட இந்த மாதிரி ஆயிடுச்சே நீ தனியாக இருக்கியே அப்படின்னெல்லாம் உருகிறதுக்கு ஒருத்தர் கிடைக்கிறப்ப தான் அந்த இறைவன் அவரோட பேச விரும்புகிறார். அந்த மாதிரி உருகி நெருங்கி தன்னை சரணாகதி ஆக்கி கொள்கிறப்ப தான் இறைவன் அவரோட பேசுகிறார் அப்படிங்கிறதுக்கு ஆளாள சுந்தரர் தேவாரத்தில் நமக்கு நிறைய உதாரணங்கள் கிடைக்குது. இந்த பதிவில் இது மாதிரி இன்னும் 9 பாடல்கள் இருக்கின்றன, பதிக பாடல்கள் இருக்கின்றன. நான் முதல் பாடலை மட்டும் சொல்லி உங்களுடைய நேர குறைவை மனதில் கருதி இதோடு முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.